அன்பார்ந்த வடக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களே, நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நான் மைக் சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். இந்த அரசியல் களத்தில் நேற்று நடந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சியை ஒரு விவாதப் பொருளாக இங்கே நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நாடாளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டம் முதல் நாள் நேற்று ஏப்ரல் 17ஆம் தேதி மக்களவையில் 3 முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் ஒன்று, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் அரசியலமைப்புடைய 131வது சட்ட திருத்தத்தை திருத்தும் மசோதா. இது ஒரு மசோதா. 2வது மசோதா மக்களவைக்கான சட்டசபை தொகுதிகள். அதாவது இப்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் 10 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இந்த 10 சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது ஒரு பாராளுமன்ற தொகுதி. இப்படி மக்களவை தொகுதிக்கான ஒரு சட்டசபை தொகுதியை மறுவரையறை செய்யும் மசோதா 2026 டீலிமிட்டேஷன். இன்னொரு 3வது மசோதா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா. இப்படி 3 முக்கிய மசோதாக்களை நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இது ஏற்கனவே தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டம். தமிழ்நாடு மற்ற சில மாநிலங்களில் ஒரு 4-5 மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அவசரமாக பெண்களுக்கு ஒரு இடஒதுக்கீட்டை அளிக்கின்றோம் என்ற வகையிலே இவ்வளவு அவசரமாக தாக்கல் செய்வதை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன். அதற்கெல்லாம் ஒரு நேரம் இருக்கின்றது. ஒரு கால அவகாசம் கொடுத்து எல்லா மாநிலங்களுக்கும் முறையான அழைப்பு கொடுத்து இப்பொழுது எல்லா அரசியல் கட்சியினரும் தனது அரசியல் பிரச்சார பயணத்தில் இருக்கின்றார்கள். இந்த நேரம் பார்த்து அவசரமாக சட்ட திருத்த மசோதா. அறிமுக நிலையிலே காங்கிரஸ், சமாஜ்வாதி, திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்தன. எதிர்கட்சிகள் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அவசரமாக சட்ட திருத்த மசோதா எதற்கு என்று அங்கே அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்தார்கள். அதிலும் குறிப்பாக சில மாநிலங்களிலே பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம அந்த மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்தி இருக்கோம். அப்ப தமிழ்நாடு உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை குறைவா இருக்கும். சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னாக்க மக்கள் தொகை பெருக்கத்தை அவங்க கணக்கில் எடுக்காம அந்த சட்டத்தை முறையை அமல்படுத்தாம அங்க மக்கள் தொகை அதிக எண்ணிக்கையில் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் ஒரு விவாதமாக முடிவு செய்து அதன் பிறகு இந்த சட்டத்தை தாக்கல் செய்திருந்தால் அதில் ஓரளவு ஏற்புடையதாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் மாலை 3 மணி அளவிலே மக்களவையில் இந்த 3 முக்கிய மசோதாக்கள் குறித்து வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பிலே ஆதரவாக 278 எம்பிக்களும் எதிர்ப்பாக 211 எம்பிக்களும் வாக்களித்து இதனால் 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் இந்த தொகுதி மறுவரை மசோதா தோல்வியை சந்தித்திருக்கின்றது. கண்டிப்பாக இதற்கான பொறுமையான கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு முதல் கட்டமாக விவாதித்து தேர்தல் காலகட்டம் தமிழகத்திலே முடிந்த பிறகு இந்த மசோதாக்கள் குறித்து நான் பிறகு விவாதம் செய்யலாம் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியிலே இருந்து நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருப்பேன். அந்த வகையிலே இது என்னுடைய கடமை என்று நினைத்து இது மாதிரியான விஷயங்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய கடமையும் எனக்கு இருக்கின்றது. கண்டிப்பாக வேறொரு விஷயத்தில் நாம் சந்திப்போம். இந்த வடக்கு சட்டமன்ற தொகுதியிலே நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.